காரணம் என்னவென்றால் நான் முதலிலே மேடையை பார்க்கின்றேன். எத்தனையோ மேடையில் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன். பல மேடைகளில் நான் உரையாற்றி இருக்கிறேன். ஆனால் அங்கு பார்த்தால் மேடையில் இருப்பவர்கள் பல பேர், பல நபர்கள், பல நண்பர்கள், பல இயக்கங்களில் இருந்து வந்திருப்பார்கள். ஆனால் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரையும் நீங்கள் அவருடைய முகத்தை பாருங்கள். அத்தனை பேரும் இந்தியாவில் முப்படை தளபதி இருக்கின்ற பொழுது இந்தியன் கிராஸ் தேசிய லைன்ஸில் நான் நடித்துக் கொள்கின்றேன். சொல்லுவேன். அது என்னன்னு சொல்ல பார்ப்போம். நல்லதை செய்தால் வாழ்க்கைக்கு பிறகு சொர்க்கம். நல்லதை செய்தால் வாழ்க்கைக்கு பிறகு சொர்க்கம். நல்லவர்களோடு வாழ்ந்தால் வாழ்கிற பொழுதே சொர்க்கம். சொல்வார்கள். பெண் பார்க்க போகிறார், மாப்பிள்ளையை பத்தி விசாரிக்க போனா ஒரு பொண்ணு இருக்குன்னு ஒரு வீட்டுல, இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்கலாமா அப்படி என்று பார்ப்பதற்கு முதலில் தூது என்ன என்று தெரியுமா? பழங்காலங்களிலே அவர்களுடைய தாயை பார்க்க மாட்டார்கள், அவருடைய தந்தையை பற்றி அறிய மாட்டார்கள், அவருடைய சொத்து சுகம் என்ன என்று அறிய மாட்டார்கள், அவருடைய சந்ததிகள் என்ன அறிய மாட்டார்களா? அந்த மாப்பிள்ளையும் தன்னுடைய பெண்ணை கொடுக்க போகிற அந்த மாப்பிள்ளைக்காரன் இருக்கிறானே, அவனோடு கூட பிறகுற நண்பர்கள் யார் 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 என்பது கண்டுபிடி அவருடைய வாழ்க்கையுடைய தரமே தெரிந்துவிடும் என்பதுகிறார்கள். அதுபோலவே நான் படையில் கொண்டிருப்பது அத்தனையுமே நல்லவர்கள் இருப்பது காரணத்தினாலே எனக்கு திருமணமாக 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இப்பொழுது கல்யாணம் செய்கின்ற ஒரு தருணம் வாய்ப்பு கிடைக்கப்பட்டால் என்னுடைய நண்பர்கள் யாராக என்று பெண் வீட்டில் பார்த்துவிட்டால் இவன் நல்லவனாக தான் இருப்பான் என்று அவர்கள் தீர்மானித்து விடுவார்கள். காமெடிக்காக சொன்னேன். இதுவரைக்காவது பக்கத்து கர்வத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னதற்கு அர்த்தத்தை சொல்லிவிடுகிறேன். இந்த பள்ளி முதலாவதாகி கண்ணன் என்கின்ற பாவை நகரத்திலிருந்து வருகின்ற தலைமை பொறுப்பு ஏற்று தலைமை ஆசிரியர் ஆடியதற்கு பிறகு இதுவரை தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் முழு தேர்ச்சியை பெற்றிருக்கின்றோம். என்னிடமே பேசினார்கள் ஏதோ இந்த வருடம் வந்துவிட்டது என்று. நான் அப்பொழுதே சொன்னேன், வருகிற ஆண்டிலும் இதே தேர்ச்சியை இந்த பள்ளி பெற்று கொடுக்கும் என்று அதே இடத்தில் நான் உத்தரவாதத்தை கொடுத்தேன். பார்த்தேன். அதே போலவே எல்லா ஆசிரியர்கள் தலைமையத்தினர் ஊக்கத்தின் பெயரால் 2வது வருடமும் நாங்கள் தேர்ச்சியை பெறுவோம் என்று சொல்லிவிட்டு வந்தேன். அதே போல 3வது ஆண்டு புது தேர்ச்சியை பள்ளி பெற்றுக் கொடுத்தது. இப்பொழுது நான் சொல்வதற்கு இன்னும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வரவில்லை. அந்த கூறியவர்கள் ஏதோ ஒரு பொதுமக்கள் அல்ல, ஏதோ நண்பழக்கம் பிரத்யார் அல்ல, ஆசிரியர் பெருந்தொகையிலே சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது சொல்கிறேன், இந்த வருடமும் இந்த பள்ளி முழு தேர்ச்சி இந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் தலைமையாசிரியர்கள் பெற்று கொடுப்பார்கள் என்று சந்தர்ப்ப சூழ்நிலையில் சொல்கிறேன். இந்த ஆண்டும் அல்ல, வருகிற ஆண்டும் நிச்சயமாக 5வது முறையாகவும் நம்முடைய பள்ளி தொடர்ச்சியாக தேர்ச்சி விகிதத்தில் முழு தேர்ச்சி பெரும் என்று கூறிக்கொண்டு போன வருஷத்தை முடிச்சாச்சு. போன வருஷம் நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், யார் முதல் மாணவராக வருகிறீர்களோ அவர்களை திருச்சியிலிருந்து சென்னை வரை நான் பெங்களூர் விமானத்தில் அழைத்து செல்வேன் என்று உங்களுக்கு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தேன். அதுபோலவே சென்ற மாதம் 428 எடுத்த அப்ரஹாம் என்கின்ற மாணவனை திருச்சியிலிருந்து பெங்களூர் வரை விமானத்தில் அழைத்து சென்றேன். அந்த தகுதி இங்கு உள்ள அனைவருக்குமே உண்டு. நீங்கள் முயற்சித்தால் விமானத்தில் நிச்சயமாக பறக்கலாம். அதுபோலவே வருகிற ஆண்டு சுதந்திர தின இந்த நாளிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னரே அறிவித்தது போல
இந்த ஆண்டும் நீங்கள் முழு தேர்ச்சியை நீங்கள் கொடுப்பீர்களானால் எத்தனை பேர் மாணவ மாணவிகள் இருக்கிறீர்களோ ஆசிரியர்கள் உட்பட மேலாண்மை குழு உறுப்பினர் உட்பட தலைமை ஆசிரியரும் சேர்த்து அத்தனை பேர் ஒரு நாள் சுற்றுலாக உங்கள் அனைவரையும் முழு தேர்ச்சி என்கின்ற வெற்றி கனியை சேவையிடத்தில் கொடுப்பீர்களானால் உங்களை ஒரு நாள் சுற்றுலாக கொடைக்கானல் வரை அழைத்து செல்வேன் என்பதை இந்த நேரத்தில் சுதந்திரத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்றைய நாளிலே காலையில் எனக்கு உதயமானது. ஆகவே இங்க இருக்கிற ஆண்டவர்கள் சான்றவர்கள் பெரியவர்கள் நல்லவர்கள் இருக்கின்ற உங்கள் மத்தியிலே சொல்கின்றேன். முன்னரே சொன்னேன், 9th 9வது வகுப்பு படிக்கிற மாணவர்களே, இப்பொழுது இந்த 80வது சுதந்திர தின நாளிலே உங்களுக்கு நான் ஒன்று அறிவிக்கிறேன். நீங்கள் இந்த வருடம் கல்வியாண்டில் போய் அடுத்த கல்வியாண்டில் நீங்கள் வருவீர்கள் அல்லவா? அடுத்த கல்வியாண்டில் 27-28 கல்வியாண்டில் வருவீர்கள். அப்பொழுது வருகிறவர்கள் முழு தேர்ச்சி அடைந்து முதல் மாணவன் அல்ல, இரண்டாவது மாணவன் அல்ல, மூன்றாவது ஒரு 3 மாணவர்களையும் நான் விமானத்தில் அழைத்து செல்வேன் என்று இந்த நேரம் சுதந்திரத்தின் நாளிலே உத்தரவாதத்தை கொடுக்கிறேன். நீங்கள் யாரால் வருகிறீர்கள் என்பது அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய முயற்சி என்று கூறி என்று எங்களுடைய சின்ன கடத்தல் பற்றி யாராலையும் மூழ்கடிக்க முடியாது. கடல் இருக்கு பாருங்க, கடல் வந்து உலகத்தையே மூடும். ஆனால் ஒரு துளி எண்ணெயை அது கடலுக்கு இருக்குமேனால் என்னதான் அந்த கடத்தினை அதை அந்த எண்ணெயை மூடி பார்த்தாலும் அந்த ஒரு துளி எண்ணெயை எந்த கடலால் மூடவே முடியாது. அதுபோல எந்த ஒரு காரியத்தை கொண்டும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எங்களுடைய அரசு உயர்நிலைப்பள்ளி சின்ன பள்ளியுடைய மாணவருடைய வெற்றியை தடுக்க முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.